இறைவனுக்கு நெய்வேத்தியம் என்பதை எடுத்து செல்லும் பொழுதே பார்த்தோம்னா அதை மூடி தான் எடுத்துட்டு போவா. முழுக்க முழுக்க இறைவனுக்கான நெய்வேத்தியம் என்பது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதிலே எந்த விதமான என்ன சொல்லலாம் தோஷங்களும் பட்டுவிடக்கூடாது. ஒரு பரிசுத்தமான பொருளைத்தான் இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை எடுத்துண்டு போகும்பொழுதே பார்த்தோம்னா நல்லா மூடி போட்டு கவர் பண்ணி தான் எடுத்துண்டு போவா. இப்படித்தான் எடுத்து செல்வார்கள். எல்லோரையும் வழிவிடுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட எடுத்துண்டு போவா. இது போக அங்கே சந்நிதியில் கொண்டு போய் வச்சுட்டு கூட ஸ்க்ரீனை போட்டுடுறாளே, எதற்காக சார் அப்படின்னு சொன்னால் நாம் அதை பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான். மற்றவர்கள் ஏன் அதனை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே கவன சிதறல் என்பது வந்துவிடும். நம்முடைய பார்வைக்கே ஒரு தோஷம் என்பது உண்டு தெரியுமா? அந்த தோஷமானது அந்த தின்பண்டத்தின் மீது விழுந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். சார் ஆண்டவன் சந்நிதியில் போய் நம்முடைய பார்வை தோஷம் எப்படி சார் படும்னு சொன்னால் அது இறைவனுக்கு தோஷத்தை தராது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சுவாமிக்கு நிவேதனம் என்பது இறைவன் சாப்பிடுகிறார் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இறைவன் அதனை அருந்தவில்லை, அவரிடத்திலே அதனை காண்பிக்கிறோம். நிவேதயாமி என்று சொன்னால் நான் இதனை உன்னிடம் காண்பித்து, அதாவது இதனை தெரிவிக்கிறேன், அறிவிக்கிறேன் என்றுதான் பொருள்.